ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, முக்கோணங்களுடைய பரப்பளவு. ஓகேங்களா? ஸோ முக்கோணங்களுடைய பரப்பளவு வச்சு கொஸ்டின் அப்படின்றது நமக்கு வந்து ஸ்கூல் புக் டேட்டா தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 8 கொஸ்டின் அப்படின்றது ஃபுல்லாக நீங்கள் வந்து எப்படி கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்றத பார்த்துக்கோ. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ செங்கோணம் முக்கோணம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சாரி, நார்மல் முக்கோணம் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கோணத்துடைய பரப்பளவு. ஓகேங்களா? ஸோ முக்கோணத்துடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன? ஆஃப் பிஹெச். கரெக்டுங்களா? முக்கோணத்துடைய பரப்பளவு என்ன அப்படின்னாக்கா ஆஃப் பிஹெச். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ இதில் பி அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா பேஸ், அதாவது அடிப்பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பின்னா பேஸ் அப்படின்ற அடிப்பக்கம் சொல்லுவோம். ஹெச் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா ஹைட்டு. ஓகேங்களா? ஹெச்னா என்ன அப்படின்னாக்கா ஹைட்டு, அதாவது உயரம். ஓகேங்களா? ஸோ இந்த முக்கோணத்துடைய அடிப்பக்கம் என்ன? 6 சென்டிமீட்டர். உயரம் எவ்வளோ? 3 சென்டிமீட்டர். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஃபார்முலா. ஆஃப் இன்ட்டு பிக்கு பதிலாக 6, ஹெச்சுக்கு பதிலாக 3. ஸோ இதை அடிங்க பார்க்கலாம். இதை அடிச்சு நமக்கு என்ன வரும்? 4 2 3 6. கரெக்டுங்களா? ஸோ 3 பெருக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு என்ன வரும்? 9. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி 9 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா 9 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது தான் சரியான விடை. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஸோ செகண்ட் சம் பாருங்க. ஸோ இங்கே நமக்கு முக்கோணம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? முக்கோணம் கொடுத்துட்டு அதோடைய பரப்பளவு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ இது நமக்கு பார்க்கறதுக்கு, அதாவது வந்து பிசி அப்படின்ற ஒரு பேஸையும், இங்கே வந்து பேஸ் என்ன அப்படின்னாக்கா பிசி. ஓகேங்களா? ஸோ பிசி அப்படின்றது தான் நமக்கு இங்கே வந்து பேஸாக இருக்குது, அதாவது அடிப்பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ அடிப்பக்கம் அப்படின்றது இங்கே வந்து பிசி அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ அப்படின்னாக்கா 13 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அதோடைய ஹைட் என்ன சொல்லியிருக்காங்க? ஹைட் அதாவது உயரம். ஓகேங்களா? ஸோ உயரம் அப்படின்றது எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 4 சென்டிமீட்டர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் முக்கோணத்தின் பரப்பளவு ஆஃப் இன்ட்டு பிஹெச். கரெக்டுங்களா? ஸோ ஆஃப் இன்ட்டு பேஸ் எவ்வளோ? 13. ஹைட் எவ்வளோ? 4. ஸோ 1 2 2 4. ஸோ கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வருது? 26. ஸோ 26 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ தேர்ட் சம் பாருங்கள். ஸோ இங்கே தேர்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடிப்பக்கம் கொடுத்துருக்காங்க. 15 சென்டிமீட்டர் கொண்ட அடிப்பக்கத்தையும் 20 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட முக்கோணம் கொடுத்துட்டு அதோடைய பரப்பளவு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம பரப்பளவு கண்டுபிடித்து ஃபார்முலா என்ன? ஆஃப் பிஹெச். கரெக்டுங்களா? ஓகே, அப்போது ஆஃப் இன்ட்டு இங்கே பேஸ் எவ்வளோ? 15. ஹைட் எவ்வளோ? 20. அப்படியே கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். 1 2 5 20. ஸோ 15 10 பேருக்குனாக்கா 150. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 150 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது தான் இதற்கு சரியான விடை. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபோர்த்து சம் பாருங்க ஆஃபீஸர். ஸோ பேஸ் வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. உயரம் வந்து 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்குறாங்க? முக்கோணத்துடைய ஏரியா, பரப்பளவு கேட்குறாங்க. ஸோ முக்கோணத்தின் பரப்பளவு ஏரியா ஃபார்முலா என்ன? ஆஃப் பிஹெச். ஓகேங்களா? ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணலாம்? பின்றது நமக்கு என்னது? 5. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஹைட் எவ்வளோ? 12. ஸோ இதை கேன்சல் பண்ணுங்க. 4 2 6 12. ஸோ 6 5 பேருக்குனாக்கா நமக்கு என்ன வருது? 30. ஸோ 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது தான் இதற்கான ஏரியாவாகும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், அடிப்பக்கம் வந்து 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அடிப்பக்கம் 6 சென்டிமீட்டர், உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு நமக்கு முக்கோணத்துடைய பரப்பளவு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதாவது ஏரியா கேட்குறாங்க. ஸோ முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/2 இன்ட்டு பேஸ் எவ்வளோ? 6. ஹைட் எவ்வளோ? 8. ஸோ இது கேன்சல் பண்ணோன்னா என்ன வரும்? 1 2 3 6. ஸோ 3 8 24. ஓகேங்களா? ஸோ இதுக்கு 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது தான் இந்த முக்கோணத்துக்கான பரப்பளவு ஆகும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்து என்ன சம் கொடுத்துருக்காங்க? அடிப்பக்கம் 3 மீட்டர், உயரம் 2 மீட்டர் எனில் முக்கோணத்துடைய பரப்பளவு ஏரியா என்ன கேட்குறாங்க. ஸோ முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா ஆஃப் பிஹெச்.
ஸோ ஆஃப் இன்ட்டு பி வந்து 3 மீட்டர். ஸோ 3 இன்ட்டு ஹைட் எவ்வளோ 2. ஸோ கேன்சல் பண்ண பார்க்கலாம். ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுனாக்கா நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கும் 3 இருக்கும். அப்போ ஆன்சர் 3 மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா இங்கே நமக்கு மீட்டரில் இருக்குது. அப்போ மீட்டர் மல்டிப்ளை பண்ணுறப்ப மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு தான் வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 3 மீட்டர் ஸ்கொயர் ஆகும். ஓகேங்களா? அடுத்த சம் பாருங்க. அடிப்பக்கம் 4.2 மீட்டர், உயரம் 5 மீட்டர் எனில் முக்கோணத்துடைய பரப்பளவு என்ன, ஏரியா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ முக்கோணத்துடைய பரப்பளவு ஃபார்முலா ஆஃப் பிஹெச். அப்போ ஆஃப் இன்ட்டு பேஸ் எவ்வளோ 4.2 மீட்டர். அப்போ 4.2 இன்ட்டு உயரம் எவ்வளோ 5 மீட்டர். ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ண என்ன வரும் 2 2 4 பாயிண்ட் வச்சுக்கோங்க. 2 ஓகேங்களா? ஸோ 2.1 இன்ட்டு 5 இருக்குங்களா? ஓகே, நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், இதை வந்து 21 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பாயிண்டில் வந்துச்சுனாக்கா அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 2 5 10 மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே வந்து எத்தனை நம்பர் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க, ஒரு நம்பர் தள்ளி இருக்குது. அப்போ ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சுனாக்கா 10.5. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா 10.5 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது தான் இதற்கான சரியான விடை ஆகும். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ இதுதான் இதுக்கு சரியான விடை 10.5 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதில் உங்களுக்கு ஏன் நான் வந்து திரும்ப திரும்ப ஒரே டாபிக் கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா இந்த முக்கோணம் ரிலேட்டடாக உங்களுக்கு அந்த ஃபார்முலா மைண்டில் நல்லா பதிஞ்சிடணும். கொஸ்டின் எப்படி கேட்டாலும் போடணும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு நான் ஒரே டாப்பிக்லேயே நிறைய மாடல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ முக்கோணத்துடைய பரப்பளவு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க 40 மீட்டர் ஸ்கொயர். உயரம் வந்து கொடுத்துட்டாங்க. பேஸ் கேட்குறாங்க. ஸோ பேஸ் அடிப்பக்கம் கேட்குறாங்க. ஓகேங்களா? அடிப்பக்கம் என்ன அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன ஆஃப் பிஹெச். ஸோ பரப்பளவு வேல்யூவே நம்ம கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துட்டாங்க 40 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டுங்களா? ஓகே, நமக்கு வந்து பேஸ் மட்டும் தான் வேணும். அப்போ என்ன பண்ணலாம், பேஸை மட்டும் நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மற்றெல்லாம் நம்ம அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? அப்போ 40 இந்த 2 வந்து மேலே போகிறப்ப அதாவது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகிறப்ப மல்டிப்ளிகேஷனில் போயிடும். ஸோ 40 × 2 டிவைடட் பை உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 8 மீட்டர். ஸோ இந்த ஹைட்டுன்றது 8. அப்போ இதை கீழே போட்டுக்கலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள். 2 4 2 8 ஒரு நாள் 4 10 நாள் 40. ஸோ என்ன வருது பேஸ் அப்படின்றது 10 மீட்டர். ஓகேங்களா? பேஸ் எவ்வளோ வருது 10 மீட்டர். இதுதான் நமக்கு பேஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. முக்கோணத்துடைய பரப்பளவு எவ்வளோ கொடுத்துட்டாங்க 210 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. கரெக்டுங்களா? ஓகே, உயரம் வந்து 21 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு பேஸ் கேட்குறாங்க. அப்போ முக்கோணத்தின் பரப்பளவு ஆஃப் பிஹெச். அப்போ பரப்பளவு வந்து எவ்வளோ வருது டோட்டலாக 210. ஓகேங்களா? ஸோ ஆஃப் இன்ட்டு பேஸ் வந்து நமக்கு வந்து தெரியாது, அதான் கேட்குறாங்க. உயரம் வந்து 21 கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 210 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ நம்ம இதுக்கு இந்த பேஸ் மட்டும் தான் வேணும். ஸோ இந்த பேஸை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் நம்ம ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ பேஸ் ஈக்குவல் டு 210. இந்த 21 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுனாக்கா நமக்கு என்னவா வரும் அப்படின்னாக்கா டிவிஷனில் வந்துடும். ஸோ டிவிஷனில் போட்டுக்கலாம். இந்த 2ன்றது டிவிஷனில் இருக்குது. ஸோ டிவிஷனில் இருக்கிறது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வந்துச்சுனாக்கா மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். ஓகேங்களா? இப்போ இந்த 21 ஒரு 21 21 அதாவது 10 21 210 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நமக்கு 10 × 20 2 மல்டிப்ளை பண்ணாக்கா நமக்கு வந்து என்ன வரும் 20. ஸோ பேஸ் அப்படின்றது எவ்வளோ அப்படின்னாக்கா 20 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் 20 சென்டிமீட்டர். அடுத்தது பாருங்கள். முக்கோணத்துடைய பரப்பளவு 82.5 மீட்டர் ஸ்கொயர். உயரம்ன்றது 10 மீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ பேஸ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. அப்போது முக்கோணத்துடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன ஆஃப் பிஹெச். பரப்பளவோடைய வேல்யூ என்ன 82.5. ஓகே, இப்போ நமக்கு என்ன வேணும் பேஸ் தான் வேணும். ஓகேங்களா? அப்போது ஆஃப் இன்ட்டு பேஸ் நமக்கு தெரியாது, ஹைட்டு நமக்கு தெரியும் 10ன்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ எப்பவும் போல் நான் முன்னாடி சொன்ன சம் மாதிரி சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ பேஸை மட்டும் நம்ம இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 82.5 இந்த 2 வந்து நமக்கு இந்த பக்கம் போகிறப்ப நமக்கு என்னவா வரும் மல்டிப்ளிகேஷனில் போயிடும். இந்த 10 கீழே வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா இங்கே 82.5 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 10 இருக்குங்களா? ஸோ ஜஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து இது வந்து 825னே வச்சுக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி போடுங்க. 825 அப்படின்னு இருக்கிறதுனே ஞாபகம் வச்சுக்கோங்க. 10. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த 825 2வையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 825 2வையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 10 1 2 4 1 5 8 2 16 1650 டிவைடட் பை 10. ஓகேங்களா? ஸோ இந்த 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். சார் நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது 165 இருக்குது. நாம் இங்கே ஒரு புள்ளின்றது நம்ம வந்து விட்டுருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அந்த புள்ளி இங்கே வந்து போட்டுக்கோங்க. அதாவது
புள்ளிக்கு முன்னாடி எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பர் நம்ம வந்து ஆன்சர்லேயே கொண்டு வரணும். ஸோ 16.5, அப்போ ஆன்சர் 16.5 மீட்டர் அப்படின்றது தான் இதற்கான சரியான விடை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி புள்ளியில் கொடுத்தாங்கனாலே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த புள்ளியை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு முழு நம்பராக எடுத்துக்கோங்க. ஹோல் நம்பராக எடுத்துக்கிட்டு ஃபைனலாக வந்து டெசிமல் அப்படின்றத வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்த மாடல் பாருங்கள். இங்கே நமக்கு வந்து முக்கோணத்துடைய பரப்பளவு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? முக்கோணத்துடைய பரப்பளவு கொடுத்துட்டு பேஸும் கொடுத்துட்டு ஹைட்டு கேட்குறாங்க. ஸோ முக்கோணத்தின் பரப்பளவு ஆஃப் BH எவ்வளோ அதோட வேல்யூ 180. ஓகேங்களா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். 1/2 இன்ட்டு பேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 20 மீட்டர் இன்ட்டு நமக்கு என்ன கேட்குறாங்க ஹைட்டு தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, அப்போ என்ன பண்ணிக்கலாம்னாக்கா ஹைட்டு மட்டும் நம்ம இங்கே வச்சுக்கலாமா? அப்போது ஹைட் ஈக்குவல் டு 180, இந்த 2 வந்து இங்கே மேலே போயிடுங்களா, இந்த 20 வந்து நம்ம கீழே வந்துடுமா? ஓகே, ஸோ இதை கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும், 2 கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு ரிமைனிங் என்ன வருது 18 வருது. ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? ஹைட்டு வந்து 18 மீட்டர். ஓகேங்களா? ஹைட்டு வந்து 18 மீட்டர் அப்படின்றது தான் சரியானது. அதே மாதிரி தான் இன்னும் 2 சம் கொடுத்துருங்க பாருங்கள். ஸோ முக்கோணத்துடைய பரப்பளவு 62.5 மீட்டர் ஸ்கொயர், பேஸ் வந்து 25 மீட்டர், ஹைட்டு கேட்குறாங்க. ஸோ முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? ஆஃப் BH. ஓகேங்களா? வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 62.5. ஓகேங்களா? அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். கொடுத்துருக்க வேல்யூவை பேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 25, நமக்கு ஹைட்டு தான் கேட்குறாங்க. ஸோ 62.5. இப்போ ஹைட்டு வந்து மட்டும் நம்ம இந்த பக்கம் வச்சுட்டு மற்றெல்லாம் இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? அப்போ 62.5 இன்ட்டு 2 டிவைடட் பை 25. ஸோ இது எப்படி போகணும்னு நான் சொல்லிட்டேன். இப்போ இங்கே டெசிமல் இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு இது வந்து முழு நம்பராக எடுத்துக்கோங்க. 625 இன்ட்டு 2 டிவைடட் பை 25 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இங்கே என்ன இருக்குது 25 இருக்குது. ஓகேங்களா? ஸோ 5 கேன்சல் பண்ணலாமா? 5 5 25, 4 5 5 மீதி 1, 2 5 10, 5 5 25. அடுத்தது 4 5 5, 2 5 10 மீதி 2, 5 5 25. ஸோ 25 25 625 வருது. அப்போ 25 2 நமக்கு என்ன வருது 50 வருது. ஓகேங்களா? அப்போ ஹைட் என்ன வருது இங்கே 50 வருது. நம்ம 50 அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டுடலாமான்னா போடக்கூடாது. ஏன் சொல்லியிருக்கேன், நம்ம இங்கே ஒரு புள்ளி வந்து விட்டுருக்கோம், கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல புள்ளி வைக்கணும். ஸோ 5.0 அப்படின்னு வைக்கணும். ஸோ புள்ளிக்கு அப்புறம் 0 வச்சாலே அதுக்கான வேல்யூ கிடையாது. ஓகேங்களா? அப்போ ஹைட் என்ன வருது 5 மீட்டர். ஓகேங்களா? ஸோ இங்கே எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னாக்கா ஸ்ட்ரெயிட்டாக 50 மீட்டர் அப்படின்னு போட்டிருப்பீங்க. அப்படி போடக்கூடாது. ஓகேங்களா? நாம் இங்கே என்ன அந்த புள்ளின்றதை நீங்கள் வந்து கரெக்டாக நோட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இங்கே வந்து ஒரு புள்ளியை வந்து ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஹைட்டுன்றது நமக்கு எவ்வளோ வருது 5 மீட்டர். இதுதான் நமக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். முக்கோணத்துடைய பரப்பளவு வந்து ஏரியா. ஓகேங்களா? ஸோ ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்தது அதோடைய பேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5 சென்டிமீட்டர். ஹைட்டு கேட்குறாங்க. ஸோ முக்கோணத்துடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன? ஆஃப் BH. எவ்வளோ அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 20. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். 1/2 இன்ட்டு பேஸ் வந்து 5, ஹைட்டு தான் நமக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ஹைட்டு மட்டும் நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மற்றெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? ஸோ இந்த 2 வந்து மேலே போயிடும், இந்த 5 வந்து நமக்கு கீழே வந்துடும். ஓகே, இப்போ கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். 4 5 5, 4 5 20. ஸோ 4 2 8. ஓகேங்களா? ஸோ அப்போ ஹைட்டு நமக்கு என்ன வருது 8 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஹைட் அப்படின்றது 8 சென்டிமீட்டர் அப்படின்றது சரியான விடையாகும். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, இந்த வீடியோவுடைய லாஸ்ட் சம் பாருங்கள். ஸோ இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு தோட்டம் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஒரு தோட்டம் வந்து முக்கோண வடிவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு தோட்டமானது எப்படி இருக்குங்களாம் முக்கோண ஷேப்பில் இருக்குது. ஓகே, இப்படி இருக்குது நமக்கு. ஓகேங்களா? முக்கோண ஷேப்பில் ஒரு தோட்டம் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அதனுடைய அடிப்பக்கம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? பேஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க 26 மீட்டர். ஸோ அடிப்பக்கம் அப்படின்றது எத்தனை சொல்லியிருக்காங்கன்னாக்கா 26 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அதோடைய உயரம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 28 மீட்டர். ஓகேங்களா? ஸோ இதோடைய உயரம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 28 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ தோட்டத்தை சமன் செய்வதற்கு, ஓகேங்களா, தோட்டத்தை சமன் செய்வதற்கு நமக்கு சதுர மீட்டருக்கு 5 ரூபா வந்து செலவாகுது அப்படின்னாக்கா மொத்த செலவு என்ன கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து இந்த முக்கோணத்துடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஸோ முக்கோணத்துடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன? ஆஃப்
ஹெச். அப்போ 1/2 இன்ட்டு பேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 26, ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 28. இது கேன்சல் பண்ணுங்க. 1 2 2 3 2 6. ஸோ 13 28. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். 3 8 24 மீதி 2 1 8 8 8 2 10 13 2 26. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா 4 6 3 364 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு என்ன இருக்குது மீட்டரில் தான் இருக்குது ரெண்டுமே. அப்போ மல்டிப்ளை பண்ணுறப்ப மீட்டர் ஸ்கொயர் வரும். ஸோ முக்கோணத்துடைய பரப்பளவு வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 364 மீட்டர் ஸ்கொயர் கிடைச்சிருக்கு. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு சதுர மீட்டர், அதாவது ஒரு சதுர மீட்டருக்கு 5 ரூபா வந்து செலவாகுது அப்படின்னாக்கா மொத்த செலவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு சதுர மீட்டருக்கு வந்து ஓகேங்களா, ஸோ 1 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ அப்படின்னாக்கா 5 ரூபா அப்படின்னாக்கா அப்போ 364 சதுர மீட்டருக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த 364 இன்ட்டு 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன வருது 4 5 22 6 5 32 32 மீதி 3 3 5 15 3 18 1820 ரூபா வருது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான மொத்த செலவு எவ்வளோ அப்படின்னாக்கா 1820. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ இதுதான் நமக்கு முக்கோணம் ரிலேட்டடாக ஸ்கூல் புக் கண்டென்ட்டு. ஸோ உங்களுக்கு இது வந்து இந்த வீடியோ பார்த்தது மூலமாக இந்த ஃபார்முலா உங்களுக்கு மைண்டில் பதிஞ்சிருக்கும். ஸோ ஏரியா கொடுத்துட்டு ஓகேங்களா, நமக்கு ஏரியா கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஓகேங்களா, ஏரியாவும் கொடுத்துட்றாங்க ப்ளஸ் வந்து பேஸோ இல்லைன்னா அடிப்பக்கமோ கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று கேட்டாங்க அப்படின்னாக்கா எப்படி போடணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. பேஸும் ஹைட்டும் கொடுத்துட்டு நமக்கு மொத்த பரப்பளவு கேட்டாலும் எப்படி போடணும்னு தெரிஞ்சிருந்திருப்பீங்க. அடுத்தது நமக்கு வந்து பரப்பளவு கொடுத்துட்டு ஒரு சதுர மீட்டருக்கு இவ்வளோ ஆகுது செலவு அப்படின்னாக்கா அப்போ மொத்த செலவு என்ன அப்படின்ற ஒரு சம்மு அப்படின்றது கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ அப்படின்றது முழுக்க முழுக்க முக்கோணம் ரிலேட்டடாக நமக்கு ஸ்கூல் புக் சம் அப்படின்றது நான் டீச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து உங்களுக்கு மேக்ஸ் அப்படின்றது டீச் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டீச் பண்ணுறது ஓகேவா அப்படின்றதுக்கான ஃபீட்பேக்கு கொடுங்க. ஸோ உங்களுடைய கமெண்ட் அப்படின்றது தான் நான் வந்து கொண்டு போகிறது சரியாக தான் சொல்லிட்டு இருக்கேனா ஓகேங்களா அப்படின்ற ஒரு புரிதல் அப்படின்றது எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா ஆஃபீஸர்? Okay, thank you.